Daily. Taste the Daily. மக்கா திராவிட மாடல் ப்ரொடக்ஷனில் இந்த வாரம் ரிலீஸ் ஆகிருக்கிற நாடகம் போதை ஒழிப்பு நாடகம். எல்லா பக்கமும் போதையை ஒழிக்க விளம்பர கம்பெனி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிற மாதிரி நாடகத்தை போட்டிருக்கிறாங்க. ஸ்கூல் பிள்ளைகளை கூப்பிட்டு உறுதிமொழியெல்லாம் எடுக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இந்த விளம்பர கும்பல் போதை பொருள் புழக்கத்தை ஒழிக்கிறாங்கன்னு நாம் நம்பணுமா? இன்னும் நம்மளை கோமாளின்னு நினச்சிட்டு இருக்காங்க பாருங்க. தலையெழுத்து. சரி மக்களே, போய் குறுஞ்செய்தியை பார்த்துட்டு வாங்க, விரிவான செய்தியை பார்ப்போம். தும்ப விட்டு வாழை பிடிக்கிற கதையா ஐயா ஸ்டாலின் போதைப் பொருள் பழக்கத்தை கட்டுப்படுத்த முடியாம மாணவர்கள் கிட்ட உறுதிமொழி எடுத்துக்கிட்டு இருக்காரு. மாணவர்கள் போதை பழக்கத்துக்கு அடிமையாக கூடாதுன்னு உறுதிமொழி எடுக்காங்க. ஏன் சார், போதைப் பொருள் வியாபாரத்தை தடுத்துட்டா அவங்க ஏன் யூஸ் பண்ண போறாங்க? அமைச்சர் அன்பரசனை பொதுமக்கள் கடுமையா கண்டிச்சுக்கிட்டு இருக்காங்க. மறைந்த தலைவர்களை பத்தி அநாகரிகமா பேசுறவரை ஏன் அமைச்சரவையில வச்சிருக்கீங்கன்னு பொதுமக்கள் கேட்கிறாங்க. அது சரி, ஐயா புழல்ல இருக்கிற விசாரணை கைதி ஒருத்தரையே அமைச்சரா வச்சிருந்தாரு. இதெல்லாம் போய் கேட்டுக்கிட்டு வார்த்தைக்கு வார்த்தை சமத்துவம் சமூக நீதினு சொல்றாங்க. ஆனா பாருங்க, இந்த ஆட்சியில தான் சாதிய பிரச்சனைகள் பெருசா வெடிக்குது. கும்பகோணத்துல கவர்மெண்ட் காலேஜ் ப்ரொஃபசர் ஒருத்தங்க பட்டியல் சமூக மாணவர்களை சாதிய சொல்லி பேசிட்டாராம். மாணவர்கள் போராட்டம் பண்ணியிருக்காங்க. குறுஞ்செய்தியை பார்த்தாச்சு, வாங்க நம்ம விரிவான செய்திக்குள்ளே போகலாம். மக்களே, எல்லோரும் இன்னைக்கு ஒரு உறுதிமொழி எடுக்க போகிறோம். கை நீட்டிக்குவாங்க. நேரா நீட்டிட்டீங்களா? இப்போ சொல்லுங்கள். போதை பொருள் வியாபாரியோடு பழக மாட்டேன், போதை பொருள் வியாபாரியோடு ஃபோட்டோ எடுக்க மாட்டேன், போதை பொருள் மொத்த வியாபாரிகளை கிட்ட சேர்த்துக்க மாட்டேன். என்னையா முழிக்கிறீங்க? இது என்ன உறுதிமொழின்னு பார்க்குறீங்க? காரணம் இருக்கு, செய்தியை பாருங்க, புரியும். நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன், மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்குவேன். சின்ன பிள்ளை வெல்லாம வீடு வந்து சேராதுன்னு சொல்லுவாங்க. ஐயா ஸ்டாலின் பண்ற வேலையெல்லாம் பார்த்தா அப்படித்தான் இருக்கு. மாணவர்கள் மத்தியில போதைப் பொருள் பழக்கத்தை விட்டுடுங்க, அதுல சிக்கிறாதீங்கன்னு அக்கறையா உறுதிமொழி எடுக்கிற ஐயா கொஞ்சம் உடன் பிறப்புகளை கூப்பிட்டு போதைப் பொருள் வியாபாரம் பண்ணாதீங்கப்பான்னு உறுதிமொழி எடுக்கலாம். ஒருத்தரா 2 பேரா எத்தனை திமுக காரங்க போதைப் பொருள் வியாபாரம் பண்ணி சிக்கியிருக்காங்க. கள்ளக்குறிச்சியில 70 பேருக்கும் மேல கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்து போனாங்களே, அங்க கள்ளச்சாராயம் வித்தது யாரு? வித்தவர் வீட்டுல ஐயாவோட விடியல் ஸ்டிக்கர் இருந்துச்சா இல்லையா? உலகம் முழுக்க மெத்துங்கிற போதைப் பொருள் கடத்திட்டு இருந்ததா சொல்றாங்க ஜாபர் சாதிக். அவர் யாரு? திமுகவுல மாவட்ட அளவுல பொறுப்புல இருந்தவர் தானே. அவர் கூட ஐயா ஸ்டாலினும் அண்ணன் உதயநிதியும் காவல்துறை உயர் அதிகாரிகளும் போட்டோக்கள்லாம் எடுத்திருக்காங்களே, இதை என்னன்னு சொல்றது? அவ்வளவு தூரம் ஏன்? போன மாசம் சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் 70 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருள் சிக்குச்சுன்னு சொன்னாங்க. யாரு கடத்தினதுன்னு கேட்டா திமுக நிர்வாகி, அதுவும் மாவட்ட அளவுல பொறுப்புல இருக்கிற இப்ராஹிம் தான் கடத்தினாருன்னு சொல்றாங்க. அவரு கூடயும் ஐயா போட்டோ எடுத்து வச்சிருக்கார். இதே மாதிரியே கஞ்சா கடத்தல், கள்ளச்சாராய கடத்தல், குட்கா கடத்தல்னு திமுக நிர்வாகிகள் எவ்வளவோ பேர் சிக்கியிருக்காங்க. அதனால ஐயா மாணவர்களுக்கு அட்வைஸ் பண்றதுக்கு முன்னாடி கட்சிக்காரங்களுக்கும் அட்வைஸ் பண்ணணும். 2வது, எப்பவும் இல்லாத அளவுக்கு விடியல் ஆட்சி வந்த பிறகுதான் போதைப் பொருள் புழக்கம் ரொம்ப அதிகமாயிருக்கு. இது ஏன் எப்படின்னு ஐயா யோசிக்கணும். ஐயா மட்டும் இல்ல, மக்களும் யோசிக்கணும். யோசிக்கலன்னா அடுத்த தலைமுறை முழுசா போதைக்கு அடிமையாயிடும். அதுக்கு முன்னாடி யோசிச்சு நாடாள தெரியாத நாடக கும்பலை வீட்டுக்கு அனுப்பணும். தமிழ்நாட்டில் எல்லா மக்களுமே போதைப் பொருள் புழக்கத்தை பற்றி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. நமக்கு தெரிஞ்சு இந்த ஆட்சி போதைப் பொருள் புழக்கத்தில் தான் போகுது. இது விளம்பர கும்பலுக்கு தெரியாமல் இல்லை. அதான் ஐயா ஸ்டாலின் உட்பட எல்லோரும் போதைப் பொருளுக்கு எதிராக போராடுற மாதிரி பில்டப் பண்ணிருக்கிறாங்க. ஐயா மா சுப்பிரமணியம் அவர் பங்குக்கு ஒரு ஓட்டப்பந்தயம் நடத்திருக்காரு. இந்த கொடுமையை போய் பாருங்களேன். ஓடுறது நல்லதுதான், இல்லைன்னு சொல்லல. அதுக்காக எதுக்கெடுத்தாலும் ஓடுனா என்ன அர்த்தம்? ஐயா மா சுப்பிரமணியம் இருக்காரே, கட்சி நிகழ்ச்சியா இருந்தாலும் சரி, இல்ல ஏதாவது பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, உடனே மாரத்தான் போட்டி நடத்திருந்தாரு. கேட்டா விழிப்புணர்வுங்கிறாங்க. சமீபத்தில் ஐயா போதைப் பொருளுக்கு எதிராக மாரத்தான் நடத்தியிருக்காரு.
ஓட்ட போட்டி நடத்தினா போதை ஒளிஞ்சிடுமா? என்னமோ ஐயாவோட நம்பிக்கையை நாம ஏன் கெடுப்பானே. விஷயம் என்னன்னா, ஐயா இந்த போட்டி பத்தி பேசும்போது போதைப்பொருள் வியாபாரம் பண்ண 17,481 கடைகளுக்கு சீல் வச்சிருக்கோம், 33 கோடி ரூபாய் அபராதம் போட்டிருக்கோம்னு சொல்லியிருக்காரு. கடைகளுக்கு சீல் வச்சது அபராதம் போட்டதெல்லாம் சரிதான், ஆனா மொத்த வியாபாரியை ஏன் சார் இன்னும் பிடிக்காம இருக்கீங்க? சில்லறை வியாபாரிகளுக்கு ஃபைன் போட்டு சின்ன சின்ன கடைகளுக்கு சீல் வச்சு என்ன பிரயோஜனம்? சும்மா நாங்களும் நடவடிக்கை எடுத்தோம்னு பேருக்கு பெருமை பேசுறதுக்கு தான் ஆகும். கோயம்புத்தூர்ல முதலமைச்சரோட நிகழ்ச்சியில மாணவர்களுக்கு நடுவுல குட்கா பொருட்கள் கிடந்துச்சு. நீங்க சில்லறை வியாபாரிகள் மேல எடுத்த இந்த நடவடிக்கையால போதைப் பொருள் புழக்கம் குறையல, மொத்த வியாபாரிகள் ஏதாவது ஒரு வழியில வித்துக்கிட்டு தான் இருக்காங்க. அரசாங்கம் தீவிர நடவடிக்கை எடுக்காம இந்த மாரத்தான் நடத்துறது, உறுதிமொழி எடுக்கிறதெல்லாம் வேலைக்கே ஆகாது. அட நான் சொல்லல சார், ஜனங்க சொல்றாங்க. காலை உணவு திட்டம், தமிழ் புதல்வன், நான் முதல்வன் விதவிதமாக திட்டங்களை அறிவித்து காலையில் கொஞ்சம் சோறும் மாதம் 1000 ரூபா காசும் கொடுத்துட்டா படிப்பு வந்துடாது. படிப்பு வரணும்னா காலேஜாக இருந்தாலும் ஸ்கூலாக இருந்தாலும் நல்ல சூழ்நிலை இருந்தால் தான் படிக்க முடியும். கும்பகோணம் பக்கம் நடந்த இந்த கொடுமையை தான் இந்த உயர்கல்வித்துறை என்ன லட்சணத்தை இருக்குதுங்க நல்ல உதாரணம். கும்பகோணம் கவர்மெண்ட் காலேஜில் மாணவர்கள் கிட்ட சாதி ரீதியா பேசின வாத்தியார் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி மாணவர்கள் போராட்டம் பண்ணிருக்காங்கப்பா. ஒருத்தர் ஒரு அவங்க குலக்கல்வி கொடுத்து தவறாவோ, இடஒதுக்கீடு கொடுத்து தவறாவோ, பெண்கள் பாலியல் ரீதியா தவறாவோ ஒரு அம்மா பேசுனாங்க. அதுக்காக நம்ம பல முறையை துணைத் தலைவர்கிட்ட கடிதம் கொடுத்தோம், கல்லூரி நிர்வாகத்துல கடிதம் கொடுத்தோம். அதுக்கான எந்த ஒரு முயற்சியும் செயல்படல. நாங்க உள்ளிருப்பு போராட்டம் பண்ணோம், அதுக்கும் சரியான நீதி கிடைக்கல. அவங்க ஜாதி குறித்து வகுப்பறையில பேசினாங்க, பெண்களை தவறா பேசினாங்க. இதுக்காக மட்டும்தான் ஒருத்தன் ஒரு முடிவெட்டி இருக்காங்க, முடி மட்டும் தான் வெட்டணும். ஒருத்தன் சமைச்சிட்டு அவன் சமைச்சிட்டு தான் இருக்கணும், ஒருத்தன் தூங்கி தூங்கி வச்சுட்டு இருக்கணும். எல்லாரும் படிக்க கூடாது, எல்லாரும் படிச்சுட்டு வேலைக்கு வந்துடுறாங்க. என்ன படிச்சா அவனுக்கும் தெரிய மாட்டுது, இங்க பாடம் எடுக்க எங்களையும் பாடம் எடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸர்களையும் ஒரு அம்மா தவறா பேசினாங்க, தவறா சித்தரிச்சாங்க. கேட்டீங்களா? அரும்பாடுபட்டு பிள்ளைகளை வளர்த்து நாம தான் கஷ்டப்படுதோம், அவங்களாச்சும் நல்லா இருக்கட்டுமேனு காலேஜுக்கு அனுப்புனா அங்க முடி வெட்டுறவங்க முடி வெட்டணும், துணி துவைக்கிறவங்க துணி தான் துவைக்கணும்னு பேசுதாங்களாம். இந்த கொடுமையெல்லாம் இதுக்கு முன்னாடி நடந்துச்சா? எப்படி இந்த திராவிட மாடல் கும்பல் ஆட்சிக்கு வந்த பிறகு மட்டும் நடக்கு? ஏன் நடக்குன்னா இவங்க எதையுமே கண்டுக்கிறது இல்லை. சும்மா மேடையில சமத்துவம் திராவிட மாடல்னு கதை சொல்றதோட சரி, குடிக்கிற தண்ணியில மலத்தை கலந்தா கூட கண்டுக்கிறது இல்லை. இப்படி ஒரு அரசாங்கம் இருந்தா படிக்கிற பிள்ளைகள் கிட்ட வாத்தியார்கள் இப்படி பேசத்தானே செய்வாங்க. எத்தனை தடவை புகார் கொடுக்கறது? நடவடிக்கை எடுத்தாதானே. இப்படி மாணவர்களோட புகாரை கண்டுக்காம இருந்துட்டு மாசம் 1000 ரூபா கொடுத்தா கல்வி வளர்ந்துருமா? என்னமோ மேடைக்கு மேடை சமத்துவ ஆட்சின்னு சாமர்த்தியமா கதை சொல்ற ஐயா ஸ்டாலின் தான் பதில் சொல்லணும். மக்கா விஷயம் தெரியுமா? கோயம்புத்தூர்ல இருக்கிற ஜவுளித்துறை தொழிலாளர்கள் எல்லாம் மொரிஷியஸுக்கு போறாங்களாம். சுத்தி பார்க்க போறாங்கன்னு நினைச்சிடாதீங்கப்பா. இங்க இஷ்டத்துக்கு கரண்ட் பில்லை ஏற்றி நஷ்டப்படுத்திட்டு இருக்காங்கல்ல, அதான் எதுக்கு கஷ்டப்பட்டுட்டு நாட்டை விட்டே போய் வேற நாட்டில் முதலீடு பண்ணலான்னு கிளம்புறாங்க. ரொம்பலாம் இல்லை, வெறும் 3 வருஷம் கொடுத்தோம், எங்க கொண்டு வந்திருக்காங்க பார்த்தீங்களா? இதுதான் நாடால தெரியாத நாடக கும்பலை நம்பாதீங்கன்னு சொல்றது. சரி மக்களே, இன்னைக்கு நிகழ்ச்சி முடிஞ்சது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.